أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقال الذي آمن يا قوم اتبعون أهدكم سبيل الرشاد. இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதர் கூறினார், என் சமுதாய மக்களே, நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சரியான வழியைத்தான் காட்டுகின்றேன். يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار القرار. என் சமூகத்தினரே, இந்த உலக வாழ்க்கை சில நாட்கள்தாம், திண்ணமாக மறுமைதான் நிலையான தங்குமிடமாகும். من عمل سيئة فلا يجزى إلا مثلها ومن عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة يرزقون فيها بغير حساب. தீய செயல் புரிந்தவனுக்கு அவன் செய்த தீமைக்கேற்பவே கூலி கிடைக்கும். எவர்கள் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவராயிருக்கும் பட்சத்தில் அனைவரும் சுவனம் செல்வார்கள். அங்கு அவர்களுக்கு கணக்கின்றி உணவு வழங்கப்படும். وَيَا قَوْمِ مَا لِي أَدْعُوكُمْ إِلَى النَّجَاةِ وَتَدْعُونَنِي إِلَى النَّارِ. மேலும் என் சமூகத்தினரே, இது என்ன நியாயம்? நானோ உங்களை ஈடேற்றத்தின் பக்கம் அழைக்கின்றேன், ஆனால் நீங்களோ என்னை நெருப்பின் பக்கம் அழைக்கின்றீர்கள். تدعونني لأكفر بالله وأشرك به ما ليس لي به علم وأنا أدعوكم إلى العزيز الغفار. அல்லாஹுவை நிராகரிப்பதற்கும் நான் அறிந்திடாதவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கும் நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நானோ வல்லமை மிக்கவனும் பெரும் மன்னிப்பாளனுமான இறைவனின் பக்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். لا جرم أن ما تدعونني إليه ليس له دعوة في الدنيا ولا في الآخرة وأن مردنا إلى الله وأن المسرفين هم أصحاب النار. இல்லை, சத்தியம் இதுதான், இதற்கு மாறாக நடக்காது. அதாவது, நீங்கள் என்னை எவற்றின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றிற்கு எவ்வித அழைப்பும் இந்த உலகில் இல்லை, மறுமையிலும் இல்லை. மேலும் நாம் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்ப வேண்டியுள்ளது. வரம்பு மீறுவோர் நரகம் செல்லக்கூடியவர்களாவர். فَسَتَذْكُرُونَ مَا أَقُولُ لَكُمْ وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ. இன்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் நினைத்து பார்க்கும் ஒரு நேரம் அதிவிரைவில் வந்துவிடும். மேலும் நான் என் விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். திண்ணமாக அல்லாஹ் தன் அடிமைகளை கண்காணிப்பவனாக இருக்கின்றான்.